ஆண்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இது எனக்கு வந்துட்டு யூடியூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஆனா வந்துட்டு என்னன்னு தெரியல, நான் பொருளை வாங்கிட்டேன், ரொம்ப வித்தியாசாவே தெரியல ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். பங்காளி உன் முகத்தை பார்த்தா ஏமாறுற மாதிரியே தெரியுது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, பி பாசிட்டிவ். ஏதாவது பாசிட்டிவ் தான் யோசிக்கணும். அந்த கேமரா மேன் மட்டும் வந்துட்டு நீங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க சரியா? மேனுவல் புக்கு உங்களுக்கு காட்டக்கூடாது, சர்ப்ரைஸ். இருந்தாலும் பரவாயில்ல, காட்டுறீங்க பாருங்க. இதுதான் உள்ள இருக்கு, செல்ஃபி ஸ்டிக். ஓகேவா? படிக்க தான் தெரியாது, போட்டோவாது காட்டு ப்ரோ பார்ப்போம். இங்கே பாரு ப்ரோ, இது ப்ரோ உனக்காக என்ன ப்ரோ பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காரு. இது மருந்து கடையில் விளம்பரம் இருக்குல்ல, அது மாதிரி இவ்வளோ பெரிய செல்ஃபி ஸ்டிக்கா வெயிட் இல்லாமல் இருக்கு. ஆமாம் ப்ரோ, என்னன்னு தெரியல, டப்பாக மாதிரி ஏதாவது இருக்கு. ஏதாவது ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உள்ள வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, தூக்கிட்டு போக சிரமப்படக்கூடாதுன்றது. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. இங்கே ஆணி ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக்கு அதுலயே வந்து ட்ரைபாட் ரெண்டும் 3-in-1 செல்ஃபி ஸ்டிக்னு போட்டிருக்காங்க. ஆனா வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ரெண்டு தானே யூஸ் இல்லையா? யூஸ் இருக்காங்க தெரியல. அதே நமக்கு தேவையானது தான். போட்டோ காட்டு ப்ரோ, அட்டையை கேட்கல. இதாங்க கரண்ட் இருக்கும் போல, அட்டாச் பண்ணணுமோ தெரியல ப்ரோ. அப்படியே தான் இருக்கும். நம்ம தான் அட்டாச் 60 சென்டிமீட்டர் 360 ரொட்டேஷன்ல இருக்கு. இங்க பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கும். இந்த இதை வந்து அமிக்கலாம் போல இருக்கு. விளம்பரம்லாம் பார்த்து தான் இது பண்ணேன். ஓப்பன் மோடி ப்ரோ. இங்க ஒரு பிரஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ ப்ரோ, இல்ல ப்ரோ, ஓடி போய் ப்ரோ, ஓடு ப்ரோ. வழக்கம் சோப்பு கொடுத்து ஏமாத்தாங்க, இந்த வாட்டி பிரஸ் கொடுத்து ஏமாத்திட்டேன் ப்ரோ. அதுவும் யூஸ் பண்ண பிரஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. உனக்காண்டியே கொடுத்துருப்பாங்க போல. அதுதான் இல்ல, சும்மா அது வந்து அப்பதான் வீடியோ பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ பண்ணது. இப்பதான் வந்து ஒரிஜினல் வீடியோல வர்றோம். என்ன ப்ரோ, செல்ஃபி ஸ்டிக் மட்டும் தானே? கேமராக்கு இதா இருக்கு ப்ரோ. ஓ, 2-in-1 சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி படிக்கலாம் போல இருக்கு. ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மொத்தம் வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 லேயர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 சென்டிமீட்டர். கீழே மடக்குனா அது ஒரு இது ப்ரோ. இது வந்து துருப்பிடிக்காத இரும்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் முதலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லி தான் வெயிட் இல்லைன்னு சொல்லியா மாத்துறேன். இப்ப என்ன சொல்லியா மாத்த போறேன்? இல்ல உண்மையிலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். குடம்பு மாதிரியே இருக்கு. வெயிட்டா இருக்கா? வெயிட்னா என்ன, ஒரு 100-150. இல்ல ப்ரோ, இதான் ப்ரோ நல்லா இருக்கு. உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக்கு வெயிட்டா பிடிச்சோம்னா இதா இருக்காது. ப்ரோ வேற ப்ரோ, ஏதோ ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருந்துச்சு ப்ரோ, அதுல போட்டுருந்துச்சே. ஆமா, இதுல வந்து எப்படின்னா வீடியோவையும் நீங்க ஸ்டாண்ட்ல வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செல்ஃபி எடுக்கும் போதும் அது எப்படி ப்ரோ ஆன் பண்றது? என்னது இல்லையா, இந்த இருக்குல்ல ப்ரோ, இப்படி அழுத்தி கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தோம்னா அந்த சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு மொபைலோட இது கனெக்ட் பண்ணோம்னா பேர் ஆயிரும். இது பேர் வந்துட்டு வீக்கூல் கிம்பல் சொல்லிட்டு பேர் இருந்துச்சு. அதை வந்துட்டு பேர் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆகிருக்கு ப்ரோ. இதை மாட்டிட்டு செல்ஃபி எடுக்கும்போது இதை அமுக்கினா போதும் அங்கே. என்ன ப்ரோ, இங்க அமுக்கினா போதும் அங்கே எடுத்துரும். ஆமா, இங்க அமுக்கினா போதும் அங்கே எடுத்துரும். இப்போ வந்து உங்களுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணி காமிக்க பாருங்க. ஆல்ரெடி எடுத்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடணும்னு பார்த்துங்களேன். எல்லாத்தையும் மொபைல் பில்லாம் அங்கங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு எப்படி போடணும்னு பிளான் பண்ணி போச்சுக்கப்ரா இருக்குல்ல. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி மொபைல் ரொட்டேட் பண்ணலாம், அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம், விட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ போர்ட்ரேட் மோட்ல எடுக்கிறோம்னா இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இது இப்படி எடுத்தா செல்ஃபி, அதை விரிச்சா வீடியோ எடுத்துக்கலாம்னா. இது எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் யூஸ் பண்றாங்க ரொம்ப உபயோகமா இருக்கும். யூடியூப், டிக்டாக். ஆனா டிக்டாக் தான் இல்லாம வச்சே. அதுதான் இது வந்துருச்சு ரீல்ஸ். இப்போ வந்துட்டு இந்த கண்ட்ரோல் இதை தெரிஞ்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எங்களுக்கு போனு தான் கொஞ்சம் புதுசா தெரியுது. எங்களுக்கு தேவை அது வந்துட்டு அது அப்படிதான் படம் புது போனது. இது தேவையான அளவு டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி போனேன் வச்சுக்கிட்டு டைப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, வேற லெவலில் இருக்குல்ல?
செல்ஃபி மோடுக்கு பார்த்துருப்பீங்க. இதே வந்துட்டு வீடியோ மோடுக்கு எப்படின்னா, இப்போ அங்கே கேமரா வச்சுட்டீங்க. கேமரா வச்சிருக்கும் போது இப்போ ப்ளூடூத்ல இருந்து பேர் பண்ணிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு அழுத்துனீங்கன்னா வீடியோ எடுக்கும், திரும்ப அழுத்துனீங்கன்னா வீடியோ ஆஃப் ஆயிடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் அப்படின்னா நீங்க எந்திரிச்சு போய் அங்கே போய் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கையிலேயே கண்ட்ரோல் வந்துடும். இந்த ப்ளூடூத் வந்துட்டு மொபைலோட முதல்ல கனெக்ட் பண்ணி பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது அமுக்கணும் பார்த்தீங்களா டெமோ காமிக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப என்ன வீடியோ கட் ஆகி போயிருந்திருக்கு. இந்த கேமராமே கவனிக்கல. இது தெரியாம அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருக்கேங்க. அரை மணி நேரம் சொல்ல போனா இந்த ரிமோட்னால உங்களுக்கு நிறைய வேலையும் மிச்சமாகுது. கேமராமேனுமே தேவையில்லை. என்னப்பா எங்க வேலைக்கு உழவு வைக்க பாக்குறீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இந்த ரிமோட்டே தேவையில்ல ப்ரோ. இது வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது 545 ரூபாய்க்கு 549 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அமேசான்ல பை லிங்க் வேணா நீங்க ஆர்டர் பண்ணீங்க. நல்லா இருக்கு, யூஸ் பண்றது சூப்பரா இருக்கு. வேற என்ன ப்ரோ? குட் நைட்.